ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு நாள் எடுத்த வீடியோவில் கொஞ்சம் பிட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே நான் சேமாக ஒரே வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். என் ஃப்ரெண்டு பர்த்டே வர்றதுனால அவங்களுக்கு வந்து இயரிங்ஸ் இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ஒரு ஜிமிக்கியை மட்டும் எடுத்து கட் பண்ணி அதை ஒரு கவரில் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். திறந்தோடனே அது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பஞ்சு இருந்துச்சு. அந்த பஞ்சை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதை வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸை வந்து மூடி அது ஒன்று வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆசை. அவங்களுக்கு வந்து 22 வயசு இந்த பர்த்டேயோட. அதனால் 22 gift கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது வந்து என்னால் வந்து பண்ண முடியலை. என்னால் முடிஞ்ச வரை அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல். அதனால் இதுவும் ஒன்று தனியாக எடுத்து வந்து பேக் பண்ணிட்டேன். இது வந்து மீஷோவில் தான் வந்து நான் ஆர்டர் போட்டேன். சேமாக செட்டாக வந்து ஒரு 4-3 அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதை வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நான் ரொம்ப சேகரித்து வைப்பேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எங்கள் அக்கா வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, ராம்நாடுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதோடையே நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு ஆசைப்பட்ட இந்த கை செயின் வாங்கிடலாம், பிரேஸ்லெட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எங்கள் மச்சான் 2 பேருமே கூட்டிகிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து கடைக்கு வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக பாருங்கள் நான் என்னது சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் கிளிப் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் கிளிப் வந்து பார்த்துட்ருந்தோம். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதே ரொம்ப நேரம் கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் பாப்பா வந்து விளையாடு ஜாமா வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. பிளாஸ்டிக்கில் வந்து ஏற்கனவே வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அதனால் இந்த தடவை வந்து சில்வரில் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போய் கல்யாண் பிரியாணியில் போயிட்டு கல்யாண சாப்பாடு மாதிரி ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டாச்சு. எனக்கு மட்டுமே ஸ்பெஷலாக எங்கள் மச்சான் வந்து சிக்கன் 65 வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து வர சொல்லியிருந்தோம். நீங்கள் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட எங்கள் அம்மா வந்து வந்துட்டாங்க. இது வந்து என்னோடய ஜிமிக்கி. இது வந்து நாங்கள் செய்கிறதுக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதை வாங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இந்த ஜிமிக்கியை வந்து வாங்கிட்டோம். அங்கே வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன். அதனால தான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமைஸ் பண்ண மாடல் தான் இது. இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து நான் போட்டதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஜிமிக்கி. கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு வாங்கினது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறமா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வாங்கின எல்லா பொருளையுமே பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன். ட்ரெஸ்ஸும் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான். அவங்களுக்கு வந்து கல் வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கல் வளையல் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ரோஸ் கலரில் வந்து வாங்கியாச்சு. நம்ம வந்து தோடு எடுத்து வச்சாச்சு, வளையல் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து பேக் பண்ணலாம். நான் 3 கிஃப்டாக வந்து தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி செட்டாக எல்லாத்தையுமே ஒரு கிஃப்ட் பேக்கிங்காக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொன்று அடுத்தடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இதை அவங்களுக்கு வந்து காலையிலே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சி பேக் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க பிறந்த நாளைக்குன்னு சொல்லிவிட்டு. அதனால் நான் போய் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு சரி வாங்கியிருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேலை வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு சட்டையே நான் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக தைச்சி கொடுத்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் மீஷோவில் தான் வந்து சாரீ வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரீ தான் அவங்க வந்து கட்டியிருந்தாங்க. அதனால வந்து நான் காலையிலேயே கொடுக்கல, கேக் கட் பண்ணும்போது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து லெகின்ஸும் வந்து கடையில் போய்ட்டு தனியாக தான் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து ஒயிட் வந்து லெகின் வாங்கியிருந்தேன். ரொம்பவே இந்த ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருந்துச்சு. மீஷோவில் வந்து நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம்.
நானே கொஞ்சம் நல்லா இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கடையில் போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக எங்கள் மிஷின்லேயே நானே வந்து தச்சிட்டேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இந்த ட்ரெஸ் தான் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து போடலை. ஆனால் போட்டாங்க, அன்றைக்கினே போட்டாங்க. நான் நினச்ச மாதிரி சீக்கிரம் வந்து அவங்க போடலை. இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 3 கலர் பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் வந்து தனித்தனியாக 3 கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால எல்லாமே ரெடியாக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கே பேக் பண்ண தெரிகிறதுனால நானே பேக் பண்ணிட்டேன். அது மாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பாக்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தது என்னோடய பர்த்டேக்கு. பிறந்தநாள் வந்து 8ஆம் மாதம் வந்துச்சு. இதில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு. இந்த பாக்ஸோடு அப்படியே நான் வச்சுருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு நான் போடவே இல்லை. அவங்க பிறந்தநாளைக்கே போடலான்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு நானும் கொஞ்சம் எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தச்சுட்டு அதை ரெடி பண்ணி தனியாக வந்து வச்சுட்டேன். அவங்களுமே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு, லெகின்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. கேக்கும் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய போன வருஷம் பர்த்டேக்கு வந்து ஒரு ஹாட் மாதிரி பாக்ஸ் வாங்கி அதில் வந்து அவங்களுக்கு வந்து ரிங்கு வாங்கி கொடுத்துருந்தேன். வெள்ளி ரிங் மாதிரி வாங்கி கொடுத்து கேக்லாம் கட் பண்ணியிருந்தேன். அதை விட இந்த தடவை பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச வரை கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேக்கிங் கூட அவ்வளோ பொறுமையாக மெதுவாக வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஒரு வழியாக பேக்கிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ரிப்பனும் அந்த லேபிள் வாங்க மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணுற வீடியோ வந்து பார்க்கலாம். 2000 years later. கேக் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் 5 பேர் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. எங்கள் குரூப்பில் மொத்தம் 10 பேர். ஆனால் எல்லாருமே வந்து வரமாட்டாங்க. நாங்கள் 5 பேர் தான் வந்து ஒன்றா இருப்போம். இன்னொருத்தவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து வர முடியாது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேருமே பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேக் வந்து எங்கள் அக்கா கிட்ட தான் நான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து கேக் வந்து சூப்பராக செய்வாங்க. என்னோடய பர்த்டேக்குமே அவங்க தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அவங்கக்கிட்ட தான் வாங்கினோம். அவங்க வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் மாடியில் போயிட்டு கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பழையபடி அவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் எப்போ தான் கேக் வாங்கினாலும் இந்த முகத்தில் அப்பி விளையாடுறத மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கிஃப்ட்டை வந்து கொடுத்தாச்சு. அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த நாள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா இதுதான் அவங்களுடைய பிறந்த நாளைக்காக வாங்கின சாரீ. மீஷோலேருந்து இந்த சட்டை அவங்களுக்கு வந்து நான் தான் தைச்சி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா நான் கொடுத்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துருந்தாங்க. இவ்வளோ தனித்தனியாக அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி கம்மினே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நான் 22 கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து நடக்கலை. இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்த தடவை பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு 23 வயசு ஆயிரும். அப்போ 23 கிஃப்ட் வந்து நான் கொடுப்பேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து செகண்ட் கிஃப்ட் வந்து இது தான். நான் சும்மா சரி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து இந்த கிஃப்ட்டை பிரிக்கவே அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுத்தாச்சு, அது பிரித்தாச்சு, அவ்வளோதான் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிட்டாங்க. இந்த கிஃப்ட்டு கொடுக்கவும் அவங்க பயந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஏதாவது நான் ப்ராங்க் பண்ணிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே இவங்களை வந்து ப்ராங்க் பண்ணியிருந்தேன், சாணி ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு. அது கூட வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் வேணும்னா லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அப்படி சொல்லிட்டு அதோட அந்த மாதிரிலாம் பண்ணலை, ப்ராங்க்லாம் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டாங்க. நான் சும்மா ஏதாவது பிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்டர் போட்ட ஜிமிக்கி தான் அவங்களுக்கு வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நான் வந்து கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிக்கும்.
எப்போவுமே ஜிமிக்கி தான் போடுவாங்க. ஜிமிக்கி லவ்வர்னே சொல்லலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் ஜிமிக்கி வந்து போடவே மாட்டேன். இந்த மாதிரி பெரிய தொடை போட மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் போடணும்னு. ஆனால் போட்டால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கனால போட மாட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வாங்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருந்தோம். சரி இப்போதைக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்து லாஸ்ட்டாக கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நான் கொடுத்துட்டேன். அவங்க வந்து இதுவும் இன்னும் நம்பவே முடியலையே அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ கிஃப்டாக எனக்கா அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிருப்பாங்கன்னே சொல்கிறேன். நான் வந்து சில்வரில் ஒரு ப்ரேஸ்லெட் வந்து போட்டிருப்பேன். அது மாதிரி அவங்களும் போடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இதை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது மாதிரியே அவங்களுக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்குன்னு நம்பிக்கையில் ஒரு ப்ரேஸ்லெட் வந்து வாங்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவங்க ரொம்பவே ஹாப்பியானாங்க. நான் கடைசியாக சூஸ் பண்ண ப்ரேஸ்லெட் வந்து இதுதான். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கோல்டில் ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. அதனால தான் அவங்களுக்கு வந்து சில்வரில் வாங்கி கொடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கோல்டில் வாங்கி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ப்ரேஸ்லெட் இல்லை வேறு ஏதாவது. அதுக்கப்புறம் இதை நம்மளே போட்டு விட்டுடலான்னு சொல்லிவிட்டு நானே வந்து ப்ரேஸ்லெட்டு போட ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். 10 நிமிஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் மாட்டவே முடியல. என்னோடய ப்ரேஸ்லெட் என் கைக்கே யாராவது மாட்டி விடணும். சரி அதுதான் கஷ்டமாக இருக்கும், நம்ம இவங்களுக்கு தானே மாட்டுறோன்னு சொல்லிட்டு மாட்டவே முடியல. ஒரு வழியாக இன்னொரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்போடு அந்த ப்ரேஸ்லெட்டை மாட்டியாச்சு. அவ்வளோதான், சர்ப்ரைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃப்ரைட் ரைஸும் வந்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ் 7 மணிக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்டதே 9 மணிக்கு தான். ஒரு ஃப்ரெண்டு வர வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒரு 5 பேருக்கு வந்து 4 ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். இதையே எங்களால் வந்து சாப்பிட முடியலை. பாதி வந்து வச்சு நான் அடுத்த நாள் காலையில் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் வச்சு. அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த நாள் ரொம்ப நாளாக இழுத்து இந்த நாள் இப்படி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.